ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். அது ஸ்பீட் ரன். இந்த கேமை மொத்தமாக முடிக்க போகிறோம். அங்கே கூட ரூவி போத்தல் தெரியுதுல்ல. இப்போ ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு பெட் இருக்குது. வேக்கப் தூங்கலாம் ஃபஸ்ட்டு, அப்போ தான் ரீபன் பாயிண்ட் செட் ஆகும். ஓகே, இந்த செஸ்ட்டில் என்ன இருக்கும்? சொல்லலையா? இந்த கேமில் இருக்க எல்லாமே ரேர் திங்ஸ்லாம் ஈஸியாக கிடைக்கும். இப்போது போகிற வழியில் கூட கீழே தோணுனீங்கன்னா கிடைக்கும் கைஸ். நல்லா உஷாராக பார்க்கணும், நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. ஈஸியாக கேவில் மேலே டைமண்ட்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது கைஸ். அங்கே கூட ரூவி போட்டிருக்கா. இன்னும் வித்தியாசமாக இருந்தால் கூட எந்த போர்ட்டல் கூட கிடைக்கும் கைஸ். எந்த போர்ட்டலில் ஃபஸ்ட்டு நம்ம இது போகலாம், டைமண்ட்ஸ் மீன் பண்ண. ஃபஸ்ட் தான் ரூவி போர்ட்டல் என்ன இருக்கும் பார்க்கலாம் கைஸ். நம்மளுக்கு கேமில் நெதராக இல்லை, அதுக்கு டைமண்ட்ஸ் போதும் கைஸ். அந்த செஸ்ட்டில் இப்போது எண்ட் ஆஃப் இது என்னது ஐ ஆஃப் எந்த இருந்தால் இருக்குது. அப்போ எதுக்கு ரூவி போர்ட்டல் இருக்குது? என்னது இருங்க, ஐ ஆஃப் எந்த கைஸ், ஐ ஆஃப் எந்த எப்படி தெரிஞ்சுதான் இருக்கா கைஸ்? சொன்னல கைஸ், போடு. அவ்வளோதான் இன்றைக்கி சும்மா குடிப்போம். சரி வாங்க கைஸ், போய் டைமண்ட்ஸ் மீன் பண்ணிட்டு வரலாம். 10 மினிட்ஸ்குள்ளேயே இந்த சேலஞ்சை முடிச்சிடலாம் கைஸ். நம்ம ஈஸி சேலஞ்ச். அவங்களுக்கே தெரியும் 10 மினிட்ஸ் மேலே நான் போட மாட்டேன்னு. பார்த்து தூக்கு போயிடுவேன். கேவு பெருசாக இருக்கே, கீழே நான் மேலே வர முடியாது, டைம் ஆகும். சின்ன கே வாங்கியாச்சுன்னு தான் போகலாம். சின்ன கேவ் இங்கே எதுவும் கனெக்ஷன் இருக்க மாதிரி இருக்குது. நான் இது ஈஸி மோடில் போட்டு விளாட்றேன் கைஸ். ஏன்னா திடீர்னு வேறு ஏதாச்சும் வந்து அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? ஈஸி மோட் ஒரே ஒரு டைமண்ட்ஸாக இருக்கா? சே கைஸ், என்ன தீஸ்து கைஸ், என்ன தீஸ்து போயிட்டே இருக்குது டைமண்ட்ஸு. அவ்வளோதான் இன்றைக்கி ஜாலி தான். இன்னைக்கு ஜாலி. நிறைய டைமண்ட்ஸ் இருக்குது போல கைஸ். இங்கே போகலாம் கைஸ். போயிட்டே இருக்கு கைஸ். அவ்வளோதான் 64 வந்துச்சு கைஸ். அதுக்குள்ளே சூப்பர். நிறைய டைமண்ட்ஸ் இருக்குது. அவ்வளோதானா? அவ்வளோதான் போலக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்திருக்கலாம். பரவாயில்ல, அயன் பிகாக்ஸ் கிடச்சிது, நல்ல வேலை. இல்லைன்னா அவ்வளோதான், கேவ் உள்ளே போய்ட்டு அயன்லாம் எடுத்துருக்க வேண்டியது இருக்கும். நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகுது. அயன் பிகாக்ஸ் இல்லைன்னா அவ்வளோதான். இல்லை தேவையில்ல போ. இப்போ நான் இதுக்கு போகவே தேவையில்லைல்ல. நான் வரவே மாட்டேன்ப்பா அப்படி. நான் போயிட்டு நேரம் ஏதாச்சும் சின்ன வித்தியாசம் இருக்காங்க கூட பார்க்கலாம். அப்படி இருந்தால் அவ்வளோதான், ஜாலி. ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் பண்ணதுக்கு எடுத்துக்கலாம்லாம். ரொம்ப நேரம் ஆகுமே. ஒரு இத்தனைக்கும் இந்த பிகாக்ஸோட ஒரு இது பேர் என்ன மறந்துமே. ஒரு ஆக்ஸ் இருந்தால் டக்குன்னு உடச்சிருக்கலாம். எனக்கு எப்படி அந்த ஸ்பீட் ரன் இது பண்ணுறதே தெரியல. ஸ்பீட் ரனில் ஸ்பீடாக எல்லாம் உடையக்குள்ள ஸ்பீடாக கூட போகுமே, ஆனால் லேக் ஆகுது வேறு. பெட்ராக்கில் இல்லையோ? இதோ ஒரு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் கேஸ். இப்போ ஏதாச்சும் ஒரு கிராஃப்டிங் டேபிள் பண்ணிக்கலாம். ஒன்று பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டிக் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இங்கே கிராஃப்டிங் டேபிள் இங்கே போட்டுக்கலாம். ஃபுல் டைமண்ட் ஆர்மர், நைஸ். இது அயனே எனக்கு தேவையில்ல, போடா. அவ்வளோதான். ஷீல்டு இருந்த ட்ராகன் அந்த ஃபயர் மாதிரி ஒன்று விடும்ல, அதை எடுத்துட்டுருக்கலாம். ஸ்பீக்கரில் எனக்கு தேவையில்ல. பிக்கைக்ஸ் ஒன்று, ஸ்வாட் ஒன்று போதும்.
இதை உடச்சிக்கலாம். சரி ஸ்பீட் ரன் எப்படி கைஸ் பண்ணுறது? அது ஏதாச்சும் எக்ஸாம்பிள் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேர்ல்டு கிடைக்கிறதே கஷ்டம் இல்லை கைஸ் உங்களுக்கு. இது ஒரு இது வச்சு பார்த்தேன், டெம்ப்ளேட்டில் ஒன்று இருக்கும் கைஸ். எந்த பொருத்தல் இருக்கும்ல ஒரு இமேஜில் டெம்ப்ளேட்டில், அதில் போனீங்கன்னா இந்த மாதிரி வேர்ல்டு இருக்குது. நான் ஃபஸ்ட்டே விளாட்னேன், அது ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே தான் ஒரு எந்த பொருத்தல் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை சின்ன வித்தியாசங்க பாருங்கள், சின்ன வித்தியாசம், சின்ன வித்தியாசம். இந்த பக்கம் இல்லையோ தெரில கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு விளாடியே. இந்த ரூபி போர்ட்டலுக்கு எதிரில் இருக்குமோ, எதிரில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது பார்க்க எதிரில் இல்லை, இங்கே இல்லை, அந்த பக்கம் நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த பக்கம் நினைக்கிறேன். ஏன்னா கைஸ் இந்த பக்கம் தாங்க அன்றைக்கி நான் எப்பயோ போன வருஷம் இருக்குங்க. எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகம். போலாமா? மேலே இதோ கைஸ் இங்கே ஒரு ஸ்டோன் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, உடைப்போம். அதுவும் இங்கே ஸ்னோ வேறு உள்ளே இருக்குது. எப்படி? நார்மல் ஸ்டோன் வந்து இதுக்கு கபிள் ஸ்டோன் இருக்குது. பண்ணால் இங்கே தான் கைஸ் இருக்குது, சான்ஸ் இருக்குது. போகலாம் கீழே போடா நல்லா போடா. என் டார்ச் இருந்துருந்தா அந்த ஸ்டோன் வந்து இருந்துச்சுலாம் தெரியும் கைஸ். பரவாயில்ல போகலாம். சரி ரொம்ப நேரம் ஆகும் போல கைஸ். 10 minutes பொறுத்துதுங்க, சும்மா முடிகிறோம். சூப்பராக முடிகிறோம் கைஸ் இன்னைக்கு. இன்னைக்கு முடிச்சு அப்படி மோஜங்க்கு கைஸ். எஸ் வெயிட்ரி ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன் கைஸ். செகண்ட் டைமாக இங்கே வரேன் கைஸ். போடு ஜாலி 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 ஜாலி. பத்தாதோ போச்சு கைஸ், பத்தல கைஸ். ஐயோ திரும்பி மேலே போய்த்து போகணுமா கைஸ்? ஐடியா, இப்போ நான் மேலே போய்த்து ரூபி பூத்தில் வந்தா எப்படி? ஐடியா நல்லா இருக்கா? மேலே போய் ரூபி பூத்தில் எடுத்துன்னு வந்துடலாம். இல்லை உள்ளே எங்கேயாச்சும் செஸ்ட் இருக்கா? திரும்பி போனால் வர முடியுமா? இது ரொம்ப பெரிய இடம்ல, திரும்பி வர முடியாதோ? வேணாம் ரிஸ்க்கு. போகலாமா? போகிறதுக்கும் மாதிரி இருக்கே, திரும்பி வரணும் கஷ்டம் இல்லை? கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன் கைஸ், வரவே வராது இப்படி. சரி ஒன் டைம் கைஸ் ப்ளீஸ், தப்பாத்துக்காதீங்க. ஒரே ஒரு தடவை. ஒன்றே மட்டும்தான் கைஸ் எடுத்துருப்பேன், அதுக்கு மேலே எதுவுமே எடுக்க மாட்டேன். ஓகே ஒரே ஒரு தடவை. 64 எடுக்கிறேலாம் கேட்டுறீங்க கைஸ், ஒன்று தான் எடுக்கிறேன். 63 அது உள்ளே போட்டு ஒன்றே ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ சர்வேலுக்கு வர்றேன். நான் எதுவுமே எடுக்கல கைஸ், எதுவுமே எடுக்கல. கைன் மாஸ்டரில் தான் நான் எடிட் பண்ணுறேன், அதில் எப்படியோ கட் பண்ண முடியாது. ஓகே ஏ ஜாலியே போகலாம் கைஸ். இன்றைக்கி ஒரு வேட்டை ஃபுல் டைமண்ட் நார்மலோடு கெத்தாக போகிறோம். எந்தர்மேன் ஃபேஸ் எல்லாம் பார்த்துறாதரா. கைஸ் நம்ம சேனல் வந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு. மேலே போகலாம். எந்தர்மேனோட ஃபேஸே பார்க்கக்கூடாது, அப்படியே லைக்காக போ, அச்சிருவான் பார்த்து போ. கோல்டன் ஆப்பிள் ஒன்று சாப்பிட்டுப்போம். யூஸ் ஆகும். நல்ல வேலை கோல்டன் ஆப்பிள் கிடச்சது வயசு, இல்லைன்னா அவ்வளோதான். தோண்டம் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லை பார்த்து போடாடே. எந்தர்மேன் முகத்தை பார்த்தனா அவ்வளோதான். இங்கே இது வேறு ஹார்ட் கோர் மூடு, ஈஸி மூட் தான். ஹார்ட் கோர் ஈஸி மூடாக இருந்தாலும் சாகும்ல கைஸ். அட்ரா 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 அட்ரா
இன்னைக்கு இதெல்லாம் எனக்கு இருங்க போயிட்டோம். நான் மொத்தம் டெக்னோ பிளேட்டாக இருந்திருந்தேன் எப்படி இருந்திருக்கும். அதுதான் ஸ்பீட் எல்லாம் டக்குன்னு பண்ணி கைஸ் பார்த்தீங்களா கைஸ், நான் அங்கே இருக்கேன்னு நினச்சிட்டு அங்கே போகுதுன்றேன். நான் யாருன்னு தெரியல உனக்கு, நான் யாருன்னு தெரியுமா? ஓ இஸ் த மாஸ்டர் தெங்கோ மாஸ்டர்ரா, ஆயன் ப்ரோடா. சீரம் சாப்பிட்றா, ரெண்டு மூணு சாப்பிட்றா, 3 தான் இருக்குது. போயிட்டு மார்த்தோம் சீக்கிரவா, அடிக்கிற நீ வா வச்சுக்கிறோம். எப்படா ஒரு விடை வந்தியா, சீக்கிரவா. கிட்ட வண்டி எதுவுடா போகிற சா வேண்டியதானடா, கிட்ட வந்துட்டு போகிற. 10 மினிட்ஸில் முடியல, 11 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கந்து அதெல்லாம் சும்மா இருங்க. சீரம் நான் ஸ்பீட் கோல்டன் அப்போ நான் ஸ்பீட் ரன் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் இது பண்ண கோல்டன் அப்போ ஸ்பீட் ரன் நினச்சி பண்ணியிருக்கானா? இல்லை வாடா உயிஸ் தான் ஃபஸ்ட்டு போடுற வாடா. என் பவர் என்னன்னு தெரியல உனக்கு. சீரோவா கற்றுட்டு இருக்கான் உனக்காக. அடிச்சுட்டான். ஐயோ அது என்ன சேர்த்து போடா. சவுண்டு தான் பார்க்க அழகாக இருக்கான். சுத்து இந்த மேலோட முகத்தை பார்க்காத, அடிக்கிறான். வச்சுட்டாங்க சேர்த்து போடா. ஓகே, see you in next video. Bye guys. ஜாலியாக கேமை முடிச்சிட்டோங்க. ஓகே guys. Bye guys. இந்த எமௌண்ட் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, see you next video. Bye guys.